வெயில் காலத்தில் பகல் உறக்கம் நல்லதுன்னு நம்முடைய ஆயுர்வேத புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் இவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அசந்து போகிறவங்க, ரொம்ப வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, ஃபிசிக்கலாக நிறையா ஸ்ட்ரெயின் பண்ணவங்க பகலில் தூங்கலாம் வெயில் காலத்தில். ஆனால் ஏசி இருக்கிற ரூம்லேயே இருக்கிறவங்க இந்த ரூலை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா வெயிலினுடைய தாக்கம் இவர்களை ரொம்ப பாதிக்காது. யாருக்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் இருக்கோ அவங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் கூட சுகர் அதிகமாக இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால், உடம்பு ரொம்ப பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க பகல் உறக்கம் வெயில் காலத்துலேயும் செய்யக்கூடாது. ஒருவேளை சோர்வு ஏற்பட்டால் அவங்க உட்கார்ந்த மேனிக்கு ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடிட்டு அந்த உட்கார்ந்த நிலையில் தூங்கலாமே தவிர படுத்து உறங்கக்கூடாது பகல் நேரத்தில். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், மத்தியானம் சாப்பிட்டுட்டு பகல் உறக்கம் செய்யக்கூடாது. ஒன்று காலையில் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் இடைவேளைக்கு அப்புறம் மத்தியானம் தூங்கலாம், அல்லது மதிய உணவுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம், அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 12 மணிலேருந்து 4 மணி அது வரைக்கும் இருக்கிற அந்த கால அவகாசத்துக்குள்ளே பகல் உறக்கத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயம் இந்த உணவு சம்மந்தமான விஷயம்தான். உணவு சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. உணவுக்கு முன்னாடி தூங்கலாம், அல்லது காலை உணவு சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் இடைவேளைக்கு அப்புறம் தூங்கலாம்.